ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் புதினா ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன் பாட் ரெசிபி தான், லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். ஸோ குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி, 10 பல் பூண்டு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, அதே அளவு புதினா எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க. மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் 2 சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு நம்ம இதில் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இதில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியே சேர்த்துக்கிறேன். நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசனை போகணும். அது போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டு வதக்கிடுங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி. நான் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஊற வச்சுருக்க அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரிசி வெந்துருச்சு. உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், மின்ட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. புதினால ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால இது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ குழந்தைங்களுக்கு இதை லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் கொடுத்த மாதிரி நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.